இங்க இருந்து நிச்சயம்ப்பா ஆனா தம்பி வணக்கம். தம்பி நல்லா இருக்கிறாப்பா? சொல்லல எங்க தம்பி அங்கரா மாறு தம்பி. வாடா தம்பி டே வடிவேல வாடா பூஜை முன்னா ஆள் பாரு அவன வடிவேல ஒரே கூப்பிடுறாங்க தம்பி. அப்ப எல்லாம் அதுதான் வராங்க. 11 மணிக்கு வந்து பேசுறது பேசி பேசலாம் கேட்க நல்லா என்ன நல்லா இல்லையா மகாராஜா ஒரு அடி நல்லா கட்டுறது எப்படா கட்டுறது நான் ஜெலிவதி போயிருந்தேன். மொத இறங்கிச்சு. ரெண்டாவது அத்தனை கொஞ்சம் இப்ப வராது இனிமேல். என்ன காடு சுருக்கிச்சா இல்லடா ஆடி பாடி குடிச்சு கொடமுச்சு கொடமுச்சு வந்துச்சா அறிவுடா புத்தி கேட்க மாட்டா நான் மோசமான ஆள் தெரிஞ்சுக்க. எப்படி 4 பேய்க்கு புள்ள கொடுத்துன்னு பேய்க்கு தானே மனிதருக்கு கொடுக்கல.
பேய்க்கு தான் புள்ள கொடுத்துக்கிறேன். அப்ப ஒன்னும் மனுஷன் ஒன்னும் பாக்கவே அர்த்தம். ஏய் கம்மன நாடே சட்டல தம்பியா ஏய் மாமா ஆச்சுமனா அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் திசைகளோ 4, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய திசைகளோ 4 இல்லையா? வேதங்களோ 4, மனிதன் என்று சொல்ல 4, கடவுள் என்று சொல்ல 4. இப்படி நாம் மனிதர்களாக பிறந்து இல்லையா? நாம் இப்படி வேடம் தரித்து வந்திருக்கிறேனே, நான் யாரு என்ற விளக்கம். நீங்கள் யாரு? நீங்க சுண்ணி விடுங்க. ஆட்டே சொல்லி விடு, அது விடுமாண்டா. அவன் தான் பேசுறான். அவனடி நான் அவனுக்கு ஓம்பு கொடுத்தனா இல்ல உமால வாக்கணுனா இல்ல தேவையா நான் எட்டாங்க மாமா அவனே ஆசி சொல்லும்போது ஒரு ஆசி ஆசியா. சரி யார் கொடுக்கல? கை நீங்க சம்பளம் வாங்கன்னு பாத்துறேன். சம்பளம் வாங்கும்போது தலை கீரணும்ல பேசிக்கிறோம். அவங்க சம்பளம் கொடுக்கறது இல்லையா? மகாரா நான் கூலி கொடுக்கறேன். கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி. நல்லா தெளிவா சொல்லு. அதே அதே வாயில வரணும்னு வச்சுக்கோ, ஓ மட்டும் கொட்டிக்கணும். கோமட்டு கொட்டிக்கணும். ஓ மட்டும் கொட்டுறது ரைட்டுங்க. வாயில வரலன்னா ஓ மட்டும் கொட்டிக்கணும். சரியா? அப்படி தந்தை யாரு? ஓம் மட்டும் கொட்டிக்கிறேங்க. காசிப முனிவருக்கும் ஓம் அடிச்சா மாத்தா அவனுக்கு அந்த மாதிரி வந்துடுறது. இங்க சவுண்ட் கேட்டா அங்க வந்துருது. அந்த மாதிரி ஓம் மட்டும் ஒழுங்கா கொட்டிக்கணும். ஒழுங்கா கொட்டுறங்க. என்னத்த கொட்டுறேன்? நீதான் ஏதோ சொன்னேன் ஒழுங்கா கொட்டிக்கணும். ஓம் மட்டும் சொல்லு. ஓம் அதுக்குதான் நான் வந்துங்கண்ணா. ரைட். ஓம் காசிப முனிவருக்கும் திதி அது என்று சொல்லக்கூடிய யாரு? திதி குய்யா அதே திதிங்க. அப்படி காசிப முனிவருக்கும் அதே திதி என்று சொல்லக்கூடிய ரெண்டு தாய். ரெண்டு தாயா? ஆமா. உனக்கா? எனக்கு இல்ல, திதிக்கு எங்க அப்பனுக்கு 2 மனைவி. அப்பனுக்கு 2 பொண்ணாச்சா? உங்க அப்பன் கூட சரா தந்துக்கிறான். ஒப்ப மாதிரி தான் எங்க அப்பா. சரி ஒரே போறாடியா? எங்க அப்பா 2 தான். அப்ப 2 வச்சிருக்காரியா? அதே போல திதிக்கு பிறந்தவர்களா தேவர்கள், அதிக்கு பிறந்தவர்களா அசுரர்கள் இல்லையா? அப்படி அசுரர்கள் வம்சத்துல பிறந்து தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுங்கிறாங்க? அசுர குலத்துல பிறந்தீங்கன்றீங்க, எப்படி உங்களுக்கு தேவர பாட்டு வந்துச்சா? எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்றியா? அதாவது அசுரர்கள் வம்சத்தில் பிறந்தாலும் நான் நல்லதே செய்தேன். நல்லதேவா? ஆமா. ஆள் இல்லன்னா கூப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்ப என்ன குணம் படிக்குங்க? நானு ஆனா வந்து காசு வாங்கி போறதானே? காசு கண்டிப்பா கொடுக்குறீங்களா ஜோதி? காசு கொடுக்குறீங்களா? 2 மாசமா வர நீ ராஜா ஒரு கோஜா அடி போட்டு யாரா கோஜா கோஜா கொண்டு கமனேரி மூக்கியா
இருந்தாலும் தேவர்கள் என்ன செய்தார்கள்? நானே உலகத்துல பெரிய ஆளு. ஆமா, எப்படி மும்மூர்த்தி தேவர்களும் நானே உலகத்துக்கு பெரிய, நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன உடனே இதற்கு யாரும் பெரிய ஆளாக தேவையில்லை, தேவர்களுக்கு எல்லாம் ஒரு தலைவனாக வைக்க வேண்டும். எப்படி தேவர்களுக்கு ஒரு தலைவனாக வைக்க வேண்டும் என்று தேவர்கள் அனைத்து மும்மூர்த்தி தேவர்களும் என்ன செய்தார்கள்? என்னை அழைத்து இந்திரனை அழைத்து எத்தனை தேவேந்திரன் தளபதியாக இருக்கட்டும், தலைவராக தேவர்களுக்கும் தலைவராக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே என் நாடு எது நாடு? என்ன நாடு? எத்தனை நாட்டை கொடுத்திருக்கிறாங்க? தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி பட்டணம். நல்லா தெளிவா சொல்லு, சொல்ற மாதிரி சொல்லணும். தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி பட்டணம். அதான் மட்டும் ஏன்டா இழுக்கிற? சுருக்கமா என்ன மாதிரி சொல்லு. அமராவதி பட்டணம் வாயில அப்படி சொல்லிட்டு அமராவதி பட்டணம். இப்படி முப்பெரும் கொண்ட நாட்டை நான் ஆண்டு வருகிறேன். 3 உலகம். 3 நாடு இருந்து என்ன இல்லையா? 3 தாங்க. என்னது? 2 குண்டு, 1 டொபாய். அது எல்லாரும் தானே வருது. எக்கச்சக்கமா பேசலாம். என் மகனை சுட்டுட்டு போயினே மகாராஜா. நீ மகாராஜா இல்ல, கும்பிடுற சாமி. சாமி போடணும். துபாய்க்கு ஏமா நீங்க அறுத்து போட்டீங்கல்ல? அதான் அர்த்தாதான் 9 இல்லன்னா ஊம்புது. பின்னாடி வச்சுக்கிறாங்க பாரு. அதுக்குன்னு ரெடியா வச்சுக்கிறாங்க. விக்னேஷ் எதுனா ஆத்திரமா தான் போய் எடுத்து வாயில. அதனால மூக்கு ஏன் இருக்கு? இருந்தாலும் தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி பட்டணம் என்று சொன்னேன். முப்பெரும் கொண்ட நாட்டின் ஆண்டு வந்தாலும் என் நாட்டில் என்ன இருக்குது? என்ன என் கையில் என்ன இருக்குது? சொல்றவா? என் கூட்டுக்காரி வச்சுனாரு அடிக்கடி பாத்துக்கிறது. என்ன பண்றா? இல்லன்னா எனக்கு மருதி ஆயிரும். அவ இப்ப என்ன பண்றா, யாருக்கு இருக்கிறான்னு பாத்துனே இருக்கணும். வீட்டுல தூங்குறாளா இல்ல பொள்ளைக்கு பால் கொடுக்குறாளா? ஆட்டுக்கார உக்கால் வலிங்க பூரா கல்யாணம் பண்ணி வீட்டுல விட்டு வந்துடுறீங்க. யாரு பாத்துக்காங்க? யாரும் இல்ல. அதெல்லாம் யாரும் கிடையாது. அப்பம் பெரியப்ப சித்தாப்பெல்லாம் யாரும் இல்ல. இல்ல தம்பி சச்சிதாலா எல்லாரும் உக்கால என்னடா கதை சொல்றேன்? என்ன கொஞ்ச நேரம் சிரிக்கீங்களா? மொத்தம் போற இடத்துல ஒரு 2 சக்காலத்துக்கு வந்து முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா கதை சொல்றேன்னு 2 கதை கேட்குவாங்க. அவங்க கேக்குற கதையை பார்க்கணும். உனக்கு அந்த நேரத்துல காலை கலப்பேன்னு பேசுவாங்க. வெடி காலத்துல போய் கேட்குவாங்க, ஏன் நீ நாடகம் பார்த்தாடி? அதேனா என் பொண்ட நாடகமா கதை கேக்குறவங்க பூரா அப்படித்தான்.
ஏரி வேலை தான் பேசுறது. பின்ன நான் ஏரி வேலை மேல அதுக்குன்னு ஏரி வேலை வேற கிடைச்சிருக்கு. ஒரு குவாலியை தூக்கி யாரு கூட எல்லாம் சொல்றதுல நல்லதான் சொல்றாங்க. இல்ல பப்புனு கதையை பத்தி தான் பெருமையா பேசுவாங்க. அப்படி இருந்தாலும் என்ன ஆயுதம்? வஜ்ராயுதம். இது வஜ்ராயுதம். இது வஜ்ராயுதத்தை வெண்டு எதற்காக இது? எத்தனை அரக்கர்கள் வந்தாலும் ஏன்னா அரக்கர்கள் ஆணவத்துல அழிகிறாங்க. ஆமாங்க. எதற்காக? எதுக்கு? நாமளே அந்த தெய்வலோகம் பொண்ணுலகம் அமராவதி பட்ட எல்லாத்தையுமே நாமளே ஆளணும் இல்லையா? ஆமா. அந்த தேவர் வம்சத்தை அழிக்கணும் என்று அவங்களுக்கு அகம் அவங்க அகம் கொண்டு வர்றாங்க. நம்ம இடத்துல மாண்டு போறாங்க. ஆமா. அதற்காக இந்த வஜ்ராயுதம் வச்சிருக்கிறோம். ரைட்டு இல்லையா? அப்படி அது மட்டும் கிடையாது. இன்னும் நம்ம நாட்டுல எப்படி இருக்கணும் சொல்லணும். தேவமாதவி மகாராஜா அது மட்டும் கிடையாது. நமது நாட்டில் இல்லையா ஒரு மன்னர் பெருமான் வருகின்றார் என்றால் வந்து அரசபையில் உட்கார்ந்த உடனே என்ன செய்யணும்? ரம்பை ஊர்வசை போற வச்சு என்னத்த தோசை ஆட்டி இட்லி சுட்டு எனக்கு ஒரு முட்டை பிள்ளைன்னு உனக்கு ஒரு சாதா பிள்ளைன்னு. உனக்கு முட்டை பிள்ளைன்னு எனக்கு சாதா பிள்ளைன்னு. கீரவங்களுக்குலாம் 4 இவங்கெல்லாம் ரொம்ப அரிசி ஊற வச்சு ஆட்டி வச்சுக்கிறாங்க. ஆமாங்க. அது காலையில எனக்கு என்ன இந்த வேலை சொன்னு பாக்குறோம். கம்மன் வீட்டுல உட்காந்து ஆயினு காதா எல்லாம் நல்லா இருக்குது. என்ன பண்றோம்? மகாராஜ் ரொம்ப ஊற வச்சு ஆட்டி தோசை சுட்டு எனக்கு ஒரு சாதா பிள்ளைன்னு உனக்கு ஒரு முட்டை பிள்ளாய். அவங்களுக்கு எல்லாம் இட்லி. அவங்களுக்கு இட்லி காலையில எல்லாருக்கும் இட்லி உண்டு. எல்லாருமே இட்லி உண்டு. சொல்லி ஆட்டத்தை பாத்துட்டு யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. எல்லாம் ஆட்டத்தை பார்த்து வீட்டுக்கு போகாதீங்க. இண்டூர் வந்துருங்க. இட்லி சாப்பிட்டு எல்லாம் கணேசன் கணக்கே வந்து கடையில் சாப்பிட்டுக்கலாம். ஆமா இன்னைக்கு சம்பளம் போச்சு. அப்படி இருந்தாலும் ரம்பை ஊர்வசை சிலோர்த்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் எல்லாம் உங்க ஒக்கால அது இல்லையா? நாட்டிய பெண்கள். ஓ ரைட். எங்க அக்காலன்னு சொன்னா வாதிமா. ஆமா வாதி. எனக்கு தெரியல. அதெல்லாம் தெரியும். ஆமா. இப்படி நாட்டிய பெண்கள் எல்லாம் அரசாட்சியில் உட்கார்ந்து இருக்கிற போது எப்படி நாட்டியம் ஆடணும்? கடைசி உங்களுக்கு பாரு ஏதோ சவுண்ட் வருது பாரு. அதான் நாட்டியம் ஆட வேண்டும். இப்படி ஆடுறா. ரைட் வாங்க சொல்றேன். ஐயா சித்தாரம் கட்டிக்கிட்டே சிங்காரம் பண்ணிக்கிட்டே சொந்தை வந்து எப்படி நம்ம நாட்டியம் நாட்டியம் மிக அருமை இல்லையா? உன்னுடைய கலை வாழ்க, உன்னுடைய பரதநாட்டியம் வாழ்க. ஆமா நாம் அழிஞ்சாலும் கலை அழியாது.
ஓடி ஊத்துறதுக்கா? ஏங்க கலை வாழணும்னு சொன்னேன். நெல்லு பயிர்ல மொழிதான் அந்த காலையா? அந்த கலை இல்ல, நீ கத்துக்கிட்டு ஆடுறிய அந்த கலை. உன் நாவில சரஸ்வதி குளிக்கிறா. என்ன ஆகும்? ஆமா, அழகா இசையோட பாடுற. என்ன உன் பாதத்துல யாருக்கிறது என் கலைனா எத்தனை கலை இருக்கு 64 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு வாத்தியார்கள் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த 64 கலையில நம்ம கலை எத்தனாவது கலை? நம்மளது வந்து 43வது காலம். சரி, எத்தனாவது கலை? இருந்தாலும் நம்மளுடைய கலை வாழ்க்கை நாம் அழிந்தாலும் கலை அழியாது. நமக்கு பின்னாடி அது பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? இப்படி நாட்டிய பெண்கள் எல்லாம் நம்ம அரசாட்சிக்கு முன்னாடி நடனம் ஆடுறாங்க இல்லையா? அது மட்டும் கிடையாது. இப்ப என்ன மீண்டும் என்ன நம்ம நாட்டுல என்ன நடக்குது சொல்லுங்க, சொல்றோம். மகாராஜா அது மட்டும் கிடையாது. என்ன நம்ம நாட்டுல என்ன இருக்குது? என்னென்ன? காமதம், காமாதே, கற்பக விருட்சம், கற்பக விருட்சம், ஐராவதம், ஐராவதம், பதுமை நதி என்று சொல்லக்கூடிய ஆமா அனைத்தும் நம்ம நாட்டில் இருக்குது. தடாப்பா கதை கேக்குறவங்க இப்படித்தான் கதை கேக்குறதாட்டு. வச்சிக்கிறியானேவா? அதுக்குதான் உனக்கு சொல்றது, நீ அடிக்கிறது அதுக்குதான். யா பேசக்கூடாதுன்னு சொல்லுதுல்ல. நானு வாத்தியாருன்னு பாக்குறதுன்னா என் வாயில வரதுல கேட்டு போடுவேன். என்ன வருது கேளு, அதான் கேளு. ஏன் பேசுறாங்கன்னு கேளு. ஏமா பேசுறீங்க? நான் சாக்லேட் எனக்கு அடி வாங்கறதுக்கு பேசுறீங்களா? போண்டா வேணுமா, முறுக்கு வேணுமா, சிலேபி வேணுமா, என்ன வேணும்? அமைதியா இருந்து கதை கேட்கலான்னு இல்ல, பக்கங்கிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாதலான்னு இல்ல. சும்மா கொச 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 அந்த மாதிரி பேசுறவங்க அப்படியே அந்த எழுந்து ரோட்டுக்கா போய் வாத்தியார் சொல்ற மாதிரி கேளுங்கம்மா. தேவமலி அது மட்டும் கிடையாது. காமதேன் பொருள், காமதேன், கற்பக விருட்சம், ஐராவதம், ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நம்ம நாட்டுல நல்லா இருக்குது இல்லையா? இருந்தாலும் இன்று தினத்தில் சரி நாட்டை பத்தி விசாரிக்கிறேன். ஓ, நீ விசாரிச்சா நான் தக்க பதில அளிக்கணும். கூறுறோங்க கூறுறோம். மாதம் 3 மகள்